நண்பர்களே, இன்னைக்கு நாங்கள் வந்தாச்சு. எங்களுடைய இந்த காஷ்மீர் அண்ட் லடாக் உடைய கடைசி நாள். கடைசி நாள்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஸ்ரீநகர் போயிட்டு தான் போக போகிறோம். லடாக் உடைய கடைசி நாள்னு சொல்லிக்கலாம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் வில்லேஜ் சொல்லுவாங்க கார்கில்ல. ரொம்ப வருஷமாக இதை பற்றி படிச்சுட்டு இருக்கேன், கேட்டுருக்கேன். வரணும்னு சொல்லி ரொம்ப ஆவல். கடைசியாக இன்னைக்கு வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூரத்துலேருந்தே உங்களுக்கு பார்த்தா தெரியும். மலையில் இருக்கிற இந்த ஊர் ஒரு பாழடைஞ்ச இந்த தமிழ் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பழமையான ஊர், ஒரு 400 வருஷமாக இந்த இடத்துல இந்த ஊர் இருக்குது. மலை மேலே இவங்க தங்கியிருக்காங்க. இவங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா மேஜர்லி அவங்க வந்துட்டு ஒரு ஃபார்மர் கம்யூனிட்டி அண்ட் இந்த கேட்டில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு, ஆடு மாடு பசு இருக்குது. இங்கே பசு மாதிரி இல்லை, அது வந்து புசு புசுன்னு இருக்குது. ஸோ அந்த நல்ல நல்ல சூப்பர் பசுவெல்லாம் வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை இங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி நல்லா போயிருந்த ஒரு சில்க் ரூட் என்ற ஒரு பாதை இருக்கு இல்லையா, ட்ரேடிங் பாதை. அது வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, மிடில் ஈஸ்ட் இதுக்கெல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு காமன் ரூட்டு, ட்ரேடிங்காக பண்ணப்பட்ட ஒரு ரூட்டு. பிரிட்டிஷ் காலத்துலேயே அது பண்ணிட்டாங்க. அந்த ரூட்டில் வர்ற இந்த ஊரை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, 2 ட்வின்ஸுங்க. ஒன்று வந்து புரோல்மோ, ஒன்று வந்து ஹுந்தர்மோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சுந்தர்மோ இல்லை, ஹுந்தர்மோ. இன்னொரு பக்கம் இருக்கிறது புரோல்மோ. இது ரெண்டுமே வந்துட்டு பக்கத்து ஊருங்க. எந்த அளவுக்கு பக்கத்து ஊருங்கன்னா 4-5 கிலோமீட்ரு. நம்ம சென்னைக்கு அருகாமையில் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் காட்டுவாங்கள்ல லேண்ட், அப்படி கிடையாது. இது வந்து இம்மீடியட். அதாவது ஹுந்தர்மோவில் இருக்கிற பசங்கள்லாம் புரோல்மோவில் போய் படிக்கிறாங்க. புரோல்மோவில் இருக்கிற பெரியவங்கள்லாம் ஹுந்தர்மோவில் வந்துட்டு வேலைக்கு வராங்க, விவசாயம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல ரிவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல கிராமத்தில் ஒரு நல்ல அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் வருது. பிரிட்டிஷுடைய நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்தது. அது வந்து முடிஞ்ச உடனே இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் ஆகிடுச்சு 1947. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இனிமேல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்து இந்த பார்ட்டிஷன்ன்ற ஒரு புது கதை உருவாச்சு. அந்த பார்ட்டிஷனில் எப்படி இந்த 2 ஊருங்க இம்பேக்ட் ஆகிறாங்கன்றது தான் இந்த பர்டிகுலர் கதை இல்லாத ஒரு உண்மையை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த உண்மையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 பேர், 200லேருந்து 300 பேர் இந்த அழகான இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 48லேருந்து 71க்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. 4 போர் நடந்திருக்கு இந்தியா பாகிஸ்தான் நடுவே. பார்ட்டிஷன்னு, அதுக்கப்புறம் பிஓகே, எல்ஓசின்னு சொல்லி நிறைய பிரிவினைகள் நடந்தது. அந்த பிரிவினையில் இந்த 2 ட்வின் வில்லேஜஸும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹுந்தர்மோன்ற அந்த நம்ம இந்தியா சைடில் இருக்கிற இந்த வில்லேஜு கம்ப்ளீட்டாக ஹாண்டட் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த வார் ஜோனில் வர லைன் ஆஃப் ஃபயரில் வர்றதால எல்லாத்தையும் காலி பண்ணி கிளம்பிட்டாங்க. இங்கே உள்ளே வந்த உடனே பார்த்த உடனே ஒரு பயம், பீதி. ஐயோ இப்படி இருக்கே பார்க்குறதுக்கு அப்படின்னு. அந்த நம்மளாம் நிறைய அரண்மனை 2, 3, 4ன்னு சொல்லி நிறைய படங்களை பார்த்து இது வந்து பார்த்த உடனே அப்படியே ஒரு சுந்தர்சி ஃபீலிங் வந்துடுச்சு. ஆஹா, சுந்தர்சி இருந்தான்னா உடனே படம் எடுத்துருவார். நாம் வந்துட்டோம். நம்ம வந்து இறங்கின உடனே நம்ம வைஃப் கேட்குறேன், என்னம்மா வரீங்களான்னு பார்த்தா, ஐயோ இது என்ன இது, இந்த பேய் போங்கள நான் வரல அப்படின்றாங்க அவங்க. எங்கே பார்த்தா என் பொண்ணு பாருங்கள், கேட்குதா பாருங்கள், அவள் ஓடி போயிட்டா. ஐயோ நீங்கள் உட்காருங்க, இங்கே நான் போகிறேன், எனக்கு ஹிஸ்ட்ரி தான் பிடிக்கும், நான் போய் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் முதல்ல உள்ளே போயிட்டான். சரி, நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம டிரைவர் சார்கிட்ட சொல்லிவிட்டு, நீ மேலேருந்து அப்படியே பார்த்துட்டு நான் போகிற முன்னாடி அங்கே ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு போய் பார்த்துட்டு வந்துடும்னு சொல்லி இறங்கியாச்சு. உள்ளே வந்துனே இருக்கோம். பார்த்தா உள்ளே யாரும் இது வரைக்கும் தெரியலை. ஆர்கிடெக்சர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரோடது பார்த்திங்கன்னா
சூப்பராக கட்டியிருக்காங்க. ஒன்று வந்து மலையிலேருந்து எடுத்த பாறை, ரெண்டாவது அந்த மணலை எடுத்து அதை ஹீட் பண்ணி அதில் வந்துட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க சிமெண்ட் மாதிரி. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லோ, காஷ்மீர் வில்லோ வுட்டு, இந்த கட்டை, இதில் தான் இந்த கிரிக்கெட் பேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இங்கிலீஷ் வில்லோ, இன்னொன்று வந்து காஷ்மீர் வில்லோ, தெரிஞ்சது தான் நமக்கு. அந்த சூப்பர் கட்டையில் தான் இந்த வீடுங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த 3 மெட்டீரியலும் மிக்ஸ் பண்ணி பண்ணதால் 400லேருந்து 500 வருஷம் ஓல்டு செட்டில்மெண்ட் இது. இன்னும் கூட சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருக்க ஏரியாலாம் யார் பண்ணது பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து ஊருக்காரர் வந்துட்டு அங்கேருந்து தூக்கி போட்ட அந்த தோட்டாக்களும் பாம்புகளும் வந்து விழுந்ததில் உடஞ்சி போன வீடுங்க தான் அது. இவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் இவங்க நம்ம ஆளுங்கள்லாம் இறங்கி இங்கேருந்து லோயர் ஹிந்தர்மோக்கு மூவ் ஆகிட்டாங்க. அங்கே இருக்காங்க கொஞ்சம் பேர் வந்துட்டு அங்கே ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் விவசாயமும் ஆடு மாடு வளர்த்து ட்ரேடிங்கு, அந்த சில்க் ரூட்டில் தேவைப்படுற சாமான்கள்லாம் மூவ் பண்ணுறதுல இருந்தவங்க எல்லாமே இப்போது இந்தியன் ஆர்மிக்கு மெட்டீரியல் மூமெண்ட்டு அண்ட் அவங்களுக்கு அசோசியேட்டட் சர்வீசஸ் என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் வந்துட்டு 48லேருந்தே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. நமக்கு முன்னாடி இருக்கிறது இந்த ஆப்ரிகாட் ட்ரீங்க. தமிழில் வந்து ஆப்ரிகாட்க்கு என்ன சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அப்புறம் தேடி சொல்கிறேன். ஞாபகம் வந்துச்சு. அத்திப்பழம் சூப்பர் மரங்க. அது 3 கலர் இருக்குது. இந்த ஆட்டம் சீசன்னால் அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேடு இருக்குது, ஒரு பிங்க் ஷேடு வருது, ஒரு க்ரீன் ஷேடு, ஒரு ரோஸ் ஷேடு, ஒரு எல்லோ ஷேடுன்னு சொல்லி பார்க்க அதில் நிறைய கலர் தெரியுது. ஒரு ரெயின்போ ட்ரீங்க அது. இதே மாதிரி ஒவ்வொரு மரமும் அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு அந்த மரங்கள் தான் இருக்கிறதுலேயே ஒரு பியூட்டியே. அப்படியே உள்ளே வரும், பார்த்தா ஒரு நல்ல பெயிண்ட் அடித்த கதவு தெரியுது. என்னன்னு பார்த்தா மாஸ்க்குன்னு எழுதிருக்கு. அடடே என்னடா மாஸ்க் எதுக்கு பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்கே, சரி ஜன்னல் வழியாக நமக்கு தான் எட்டி பார்க்குற பழக்கம் இருக்குது, அப்படியே எட்டி பார்த்தோம். அதே மாதிரி உள்ளே எல்லா மேட்டும் கரெக்டாக போட்டிருக்காங்க. தொழுகெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாஸ்க் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பக்கத்தில் இருக்கிற ஊர் ஆளுங்க வந்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஊருடைய ஒரு கனெக்ட் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் இதாக நினைக்கிறாங்க. அதனால் இதை வந்து ஆக்டிவாக வச்சுருக்காங்க. இந்தியன் ஆர்மி நோட்டீஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஒரு இந்த பகுதியில் வரும்போது நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே நிறைய பங்கர்ஸ் இருக்குது. அந்த வீடியோலெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கர்ஸ் இருக்குது. அந்த இந்தியா சைட் பங்கர்லாம் எடுக்கக்கூடாது, பார்த்துக்கலாம், பைனாக்குலர் வச்சுருக்காங்க, பார்த்துக்கலாம், ஆனால் அதை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதே அந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரருடைய பக்கத்து நாட்டுக்காரர் சண்டை போகிற நாட்டுக்காரருடைய பங்கர்லாம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அது ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ உடனே நம்ம டக்குன்னு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் ஒரு ஃபீல் ஃபேக்டருக்காக. ஒரு பைனாக்குலர் பார்க்கும்போது 2 பேர் நடந்து போகிறத பார்த்தோம். அது ஒரு தனி ஃபீலிங். அது ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன் நான். இப்போ இந்த ஊரை பற்றி பார்த்திங்கன்னா தண்ணி வரத்துக்கு கால்வாய் இருக்குது, நிறைய மரங்கள். இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 50 வருஷமாக இது வந்துட்டு இந்த மாதிரி ஹாண்டடாக இருக்குது. இருந்தாலும் க்ரீனரி அந்த இதெல்லாம் அப்படியே இருக்குது. வீடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20-25 ஃபேமிலிஸ்க்கு தங்கக்கூடிய வீடுங்க. ஒவ்வொரு பாக்கெட்லேயும் இந்த மாதிரி ஒரு 200லேருந்து 300 பேர் தங்குற மாதிரி ஒரு வீடுங்கள்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. டிஃபால்ட்டாக டிசைனுன்னு பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற வீடுல எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஆடு மாடு பசு கோழியெல்லாம் இருக்கான்னு தெரியாது, இது எல்லாத்தையும் கீழே வைக்கிறாங்க. மேலே வந்துட்டு அவங்க தங்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கேட்டில் அண்ட் அவங்களுடைய விவசாயம் பண்ணுற அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பேஸ்மெண்ட்டில் வைக்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்க வீடு வந்து தங்கிக்கிறாங்க. இது வந்துட்டு இந்த டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லா மலைப்பகுதியிலையும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேட்டில் மூலமாக ஹீட் ஜென்ரேட் ஆகுமா, அதனால் வந்துட்டு அந்த வீடு நல்லா சூடாக இருக்குமா, அதுக்காகவே அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட ரூஃப் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கட்டையில் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஹீட் வந்துட்டு அந்த கட்டையில் அப்சர்வ் பண்ணி மேலே தூங்குறவங்களுக்கு கொஞ்சம் வார்மாக ஃபீல் ஆகும். ஸோ எல்லாமே அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. சில இடத்துல சின்ன என்ட்ரன்ஸு, ஸோ அது ஆடு போகிறதுன்னு நினைக்கிறேன். பெரிய என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பசு ஆடு எல்லாமே. நம்ம ஆள் அங்கே நிற்கிறாரு, நம்ம டிரைவர் சார், அங்கே நின்று பார்த்துட்டே இருப்பா, ஏதாவது வந்து பிரச்சனைனா கூப்பிட்றேன்னு சொன்னேன். உள்ளே வந்து ஆள் யாராக இருப்பாங்க பார்த்தா ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை.
ஆள் இல்லாத ஊருன்னு தெரியும். ஆனால் டூரிஸ்ட் கூட இல்லைங்க. என்னங்க அது இப்படி இருக்குது எப்பா! உள்ளே போன உடனே உள்ளே கபீர்னுது. தப்பு பக்கு 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 100 120ன்னு காட்டுது வாட்ச் என்னோடது. அந்த பக்கம் என் பொண்ணு பார்த்தா அப்படியே ஓடுன்னு ஓடுறா. நில்லு நில்லுன்னு சொல்லிடு கேட்க மாட்டேங்கிறா. அப்பா! வீட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்துட்டு 3 அடி 5 அடியெல்லாம் இருக்குது. ஆள் குள்ளமாக இருப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. எல்லாமே வந்துட்டு மலைவாழ் மக்கள் எல்லாம் நல்லா டாலாக இருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த கோல்டு வெதர்னால உள்ளே க்ரால் பண்ணி தூங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன பிளேஸையும் விடலை, எல்லாத்தையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல ஸ்டோரேஜு, ஒரு இடத்துல வந்துட்டு தூங்குறதுக்கு, ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு, நிற்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, சமைக்கிறதுக்குன்னு சொல்லி அந்தந்த இடத்துக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரே மாதிரி கன்சிஸ்டன்ட் ஹைட் கிடையாது. அது இந்த கல்லால் உருவாக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா 2 விதமும் பிரித்து இருக்குது. ஒன்று வந்து வீடு வெளியில் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த பாறையை வந்துட்டு கேவ் மாதிரி கட் பண்ணி உள்ளே ஒரு ரூம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் அந்த வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அதிகமாக கோல்டு இருந்துச்சுன்னா அவங்க மவுண்டெயினுடைய டீப் ரூம்ஸ் உள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு ஒரு சூப்பரான டிசைனு. அதனால் பலதரப்பட்ட வெதர் கண்டிஷனை சமாளிக்க முடியும். அப்படி இப்போ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கட்டையில் பண்ணியிருக்கு. நம்ம ஊரில் அது கட்டையில் பண்ணால் 2 வருஷத்தில் அந்த என்னது அந்த பூச்சி வருமே டெர்மைட்ஸு, அது வந்து காலி பண்ணிடும். அதுக்கு அடிக்கிறதுக்கு வந்துட்டு கரையான் அடிச்சிருக்கிறதுக்கு நமக்கு வேகான்ஸ் தீர்த்துனே இருக்கும். இங்கே 400 வருஷமாக அந்த கட்டைங்கள்லாம் சும்மா கட்டையாக இருக்குது, கொஞ்சம் கூட அசராமல். இந்த எதனாலன்னு தெரியல, எப்படி அந்த கரையானெல்லாம் இங்கே வராமல் இருக்குன்னு புரியலை. ஒருவேளை நம்ம ஊர் ஸ்பெஷலாக தெரியல, இந்த ஊருக்கு அது தாங்காது போல். ஸோ ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரே பிகிர் ஃபீலிங் தான். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபீலிங் வரும். என்ன ஃபீலிங் பார்த்தீங்கன்னா, ஆள் இல்லாத ஊர். அந்த ஊரில் போன உடனே நான் வந்துட்டு இப்போ நானும் பொண்ணும் சொல்லி இறங்கும் போதே ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டோம். அம்மா படிச்சுக்கமா நல்லா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு உள்ளே வந்துட்டோம். வந்துட்டு பார்த்த ஒரு பயங்கர ஹாப்பி ஃபீலிங்கு. எப்படி போகிறதுன்னு தான் புரியல. இப்படி போகிறதா அப்படி போகிறதா ஒரே கன்ஃபியூசிங் ரூட்டு 4 பக்கமும். எந்த பேக்ரவுண்டில் பாருங்கள் எப்படி இருக்குது. ஏதோ நான் வந்துட்டு ஒரு லிட்ரலி ஒரு வார் ஜோனில் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். கண்ணை மூடி அப்படியே ஒரு ஃபீல் பண்ணி பார்த்தோன்னா ஏதோ வந்துட்டு இங்கேருந்து அங்கேருந்து அந்த நம்ம மூவிலெல்லாம் வர மாதிரி ஒரு நம்மளே வந்து கற்பனை பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பக்கத்தில் ஒருத்தவங்க கூட எப்படியெல்லாம் தங்கியிருந்தாங்க, அவங்களோட வீட்டை திடீர்னு விட்டு போகணும். இந்த மாதிரி ஒரு வார் ஜோனு, இந்த பக்கத்துலேருந்து 2 பக்கம் போர் நடக்குது, அடிச்சுக்கிறாங்க. அதில் வந்து நம்ம வீடுங்க, நம்ம மக்கள்லாம் இன்ஜூர் ஆகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு ஃபைனலாக டிசைட் பண்ணி இந்த ஊரையே காலி பண்ணி அவங்க வந்துட்டு லோயர் அந்தமானுக்கு அந்த பக்கம் இருக்கிற தண்ணி போயிடுறாங்க. இதில் இன்னொரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 48லேருந்து 71 வரைக்கும் 4 போர் நடந்திருக்கு. பார்ட்டிஷன், பங்களாதேஷ் போர், நடுவில் நிறைய பிஓகே எல்ஓசி விஷயமா. இந்த மாதிரி நடந்த அந்த போரில் இந்த புரோல்மோன்ற ஊர் இருக்குது இல்லையா, 4 கிலோமீட்டர் அந்த அப்பால் இருக்கிற ஊர், அந்த ஊர் வந்துட்டு பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு 71ல். இந்த பக்கம் இருக்கிற இந்த ஹுந்தர்மான் வந்துட்டு இந்தியா பக்கம் வந்துடுச்சு. இங்கே தான் வந்துட்டு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியனே கேட்கல. மக்களுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னு தெரியலை. அவங்க ஒரு 65ல் நடந்த ஒரு போரில் 1 இயருக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் வில்லேஜ் வந்துட்டு நோமேன்ஸ் லேண்டில் வந்துடுச்சு. இந்த ஒரு வில்லேஜில் இதுவும் ப்ரோல்மோ ரெண்டுமே. இதனால் என்ன ஆகிடுச்சு, இது யாருமே பார்க்குறதுக்கு இல்லை. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த 1 இயர் பீரியடில். 48லேருந்து 65 வரைக்கும் பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருந்தது ரெண்டுமே. 65ல் 1 வருஷத்துக்கு நோமேன்ஸ் லேண்டு. திரும்பியும் 65 லேட்டர் பார்ட் ஆஃப் இருந்து 71 வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி அந்த 71 பங்களாதேஷ் வார் வரும்போது இந்த ஊரை வந்துட்டு பாகிஸ்தான் காலி பண்ணி பின்னாடி போயிட்டாங்க.
அதே சமயத்தில் அவங்களுக்கு நம்ம இந்தியன் ஆர்மிக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு. பட் ஷிம்லா அக்ரிமெண்ட் பிரகாரம் ஏதோ ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் பேசியிருக்காங்க. அதில் வந்துட்டு இந்த ப்ரோல்மோ வில்லேஜ் அந்த பக்கம் போயிடுச்சு, குந்தர்மோ வில்லேஜ் இந்த பக்கம் வந்துடுச்சு. ஒரே நாளில் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் பயங்கர டைனமிக்காக நடந்திருக்கு. அதில் பாதி ஃபேமிலிஸு வேலைக்கு போனவர் அந்த பக்கம் ஆயிட்டார், வீட்டில் இருந்த அம்மா இந்தியன் ஆகிட்டாங்க, வேலைக்கு போன ஹஸ்பண்ட் வந்து அந்த பக்கம் ரெஃப்யூஜி ஆகிட்டார். அந்த இந்தியா சைடில் அட்லீஸ்ட் இட் இஸ் ஸ்டில் பெட்டர். ஏன்னா நம்ம வந்தவங்க எல்லாரையும் வந்துட்டு இந்தியன்ஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாகி போச்சு. பிகாஸ் அவங்களெல்லாம் ரெஃப்யூஜின்னு ட்ரீட் பண்ணி அவங்கள லாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா ஆஸ் இட் இஸ் பிஓகேன்ற பண்ணும்போது ஃபோர்ஸ்ஃபுல் ஆக்குபேஷன் தான் அது. அதனால் வந்துட்டு அந்த மக்களுக்கு வந்துட்டு அங்கே இருக்க விருப்பம் இல்லை, அவங்க ரிட்டர்ன் போகணுன்னு பார்க்குறாங்க, ஆனால் அவங்கள அலோவ் பண்ணலை. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை. இதனால் வந்துட்டு நிறைய ஃபேமிலிஸு ஸ்பிட் ஆகிடுறாங்க. இந்த 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அவங்களால க்ராஸ் பண்ண முடியலை. அதே சமயத்தில் அவங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு வாழ்வாதாரம் இல்லை. வேறு அவங்களால வந்து செலவு பண்ணி ஃப்ளைட்டை பிடிச்சி பக்கத்து ஊருக்கு போய் அங்கேருந்து பார்டர் இருந்து இங்கே இந்த ஊரை ஆளுங்களை பார்க்கணுன்னு பார்த்தா அந்த அளவுக்கு கூட அவங்கக்கிட்ட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடையாது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க வந்துட்டு அந்த ஃபேமிலிஸ் பெரிய ஃபேமிலிஸும் வருவாங்கன்னு எதிர்பார்த்து லெட்டர் மூலமாக கடிதாசி மூலமாகவே பேசிட்டாங்க. இங்கே இருக்க ஒரு மியூசியமில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மியூசியமில் நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் ஃபேமிலிஸ் பற்றி எழுதியிருக்கு. அந்த நிறைய பாம்ஸ் வந்து விழுந்தது, மார்டர்ஸ் வந்து விழுந்தது, அது எல்லாத்தையும் வந்துட்டு அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்துட்டு ஒரு இது இங்கே பார்க்குறது, நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் லோயர் இருந்தர்மான். இது வந்துட்டு அங்கேருந்து மேலே இருந்து கீழே இறங்கி இப்போ இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து நீங்கள் யாருமே இருக்கிறதில்லை. இப்போ எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிட்டதால இங்கே திரும்பியும் கொஞ்சம் செட்டப் ஆகிருக்கு. அங்கே அந்த தூரத்தில் தெரிகிற அந்த பர்டிகுலர் லேக் இருக்குது இல்லையா, அதுதான் இந்தியாவுடைய பார்டர் லைன். அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இந்தியா கொடி பறக்குது. அங்கே ஒரு வால் இருக்குது இல்லையா, அதுதான் லைன் ஆஃப் கண்ட்ரோல். அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோல்மோ இருக்குது. அது அந்த மரங்கள் அந்த செடியை பச்சை இது தெரியுது இல்லையா, அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோல்மோ. இந்த ப்ரோல்மோ அண்ட் உந்தர்மோவுடைய சோக கதையில் நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கஷ்டத்தில் ஒரே ஒரு ஹோப்பு தான் அவங்களுக்கு, எப்பயாவது ஒரு தடவை பார்டரை திறப்பாங்களா, அவங்க ஃபேமிலிஸ்லேயும் பார்க்க முடியுமா இல்லை. அப்படி எதிர்பார்த்து நிறைய பேர் இறந்து கூட போயிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்க என்னென்ன கூட தெரியல, நிறைய மிஸ்ஸிங்கும் வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸு இப்போ கூட வந்துட்டு அந்த ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்துட்டு பால்த்தின்றாங்க, BALTI பால்த்தி. இது வந்து ஒரு டிபெட்டியன் கல்ச்சர். இது ஒரு மிக்ஸ் ஆஃப் லடாக்கி லாங்குவேஜும் சொல்கிறாங்க, இல்லை பால்த்தி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஷினான், இன்னொரு லாங்குவேஜ் ட்ரைப் ஆக்சுவலி சொல்ல போனால். அந்த காலத்தில் இது வந்துட்டு பால்த்திஸ்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கண்ட்ரியில் இருந்துச்சா. அதுக்கப்புறமா அது வந்து பிரிட்டிஷு இதெல்லாம் வந்தபோது அது எல்லாத்தையும் வந்துட்டு மாற்றிட்டு அது இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி ஒரு ஹிந்துஸ்தான் பார்க்கும்போது பால்த்திஸ்தான் சொல்லிட்டு இவங்களோட ஊர் இருந்துச்சான். அந்த ஊர் இப்போ கிடையாது, வெறும் ஸ்பிரிட் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. அந்த ட்ரைப் ஆனால் இன்னும் கூட அவங்க பால்த்தி பேசுகிறாங்க. அந்த லாங்குவேஜை கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கம்ப்ளீட்டாக. நம்ம ஃபாரின் லாங்குவேஜ் பேசும்போது ஜாப்பனீஸ் எல்லாம் கேட்டோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது, புரியாத லாங்குவேஜ். அது ஐ திங்க் உருதுவோடைய கொஞ்சம் கனெக்ட் இருக்குது. எழுத்தெல்லாம் உருது மாதிரி இருக்குது, ஆனால் பேசுறது மட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ரோல்மோவும் உந்தர்மாவும் பிரிஞ்சிருக்காங்க. அந்த பிரிவினையில் கஷ்டப்பட்டு மக்கள் தாங்கியிருக்காங்க. எப்படியோ இந்தியா சைடில் அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு அவங்க எல்லாம் ரெக்கவர் ஆகிட்டாங்க. வெறும் அந்த ஃபேமிலியை பார்க்க முடியாது, போக முடியல, வர முடியல, அதுதான் மேஜர் வருத்தம். ரெண்டாவது நம்ம ஊரை விட்டு வேறு ஊரில் தங்க வேண்டியதாக போச்சு. அவங்க கட்ட வீடு அந்த இதெல்லாம் வந்து பண்ண முடியலை. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இதை நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்டில் இருக்கிற இந்த மலை பார்த்திங்கன்னா, இந்த 2 மலையும் லெஃப்ட்டு ரைட்டு 2 மலையும் நம்ம இந்தியாவில் சேர்ந்தது. ஆப்போசிட்டில் ஒரு மலை ஒன்று தெரியும், கொஞ்சம் முன்னாடி போனோன்னா அதுதான் வந்துட்டு POK.
இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரிவர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஊர்லேருந்து போய் வந்துட்டு அது பிஓகேக்குள்ளே போயிடுது. எக்ஸ்ட்ரா தண்ணி இங்கே ஒரு டேம் கட்டி நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி நமக்கு நிறைய கம்மி தண்ணி தேவைப்படுது, தமிழ்நாட்டுக்கும் தேவைப்படுது அப்படின்னு நம்ம டைவர்ட் பண்ணிக்கலாம் போல. எக்கச்சக்க தண்ணி போகுது, கொஞ்சம் இல்லை. இல்லைப்பா அந்த தண்ணியை பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ வேஸ்ட்டாக போகுது தண்ணி அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அந்த பக்கம் இருக்கிறவங்க நம்ம ஆளுங்க தான். நல்லா ஒருத்தர் பிடிச்சி வச்சுருக்காரு. அவங்ககிட்ட எப்படியாவது அவங்க காப்பாற்றி கொண்டு வரணும். ஹோப்ஃபுல்லி அடுத்த 10-15 வருஷத்தில் அது நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் பிரச்சனை இல்லாமல் சண்டை போடாமல் ஏதாவது பண்ணால் ரொம்ப நல்லது. போருன்றது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது நிறைய பேரை பாதிக்கும். ஒரு பக்கம் எக்கனாமி இன்ஸ்டெபிலிட்டி வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் யோசிக்கும் போது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய அந்த பர்டிகுலர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இம்பேக்ட் என்னன்றது தான் மேஜர் கன்சர்ன். அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஊர். ரொம்ப அழகான ஊர். ஆட்டம் சீசன் இப்போது அந்த மரங்களெல்லாம் பாருங்களேன், எல்லோ கலர், ஆரஞ்சு கலரு, பச்சை கலர்னு சொல்லிட்டு சும்மா ஜில்லுன்னு இருக்குது. அதை பார்க்கவே அந்த ஒரு கண்ணுக்கு வந்துட்டு ஒரு கிறிஸ்டல் கிளியர் வியூ அண்ட் ஒரு பயங்கர ஹாப்பினஸ் மூமெண்ட். அது சொல்ல முடியாது, நீங்கள் அதை உங்கள் கண்ணால் பார்த்து தான் புரிய வைக்க முடியும். ஸோ சூப்பர் வெதர், சூப்பர் ட்ரீஸு, சூப்பர் தண்ணி, சூப்பர் மக்கள், எல்லாமே சரியாக இருக்குது. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம், அந்த பக்கம் இருக்க அந்த ரோல்மோ மக்களை எப்போ கொண்டு வந்துருங்களேன் அப்படின்ற ஒரே ஒரு கோரிக்கை தான் இவங்களுடைய மேஜர் ரெக்வெஸ்ட்டாக இருக்குது. இந்த ஊர் பேர் உந்தர்மோன் இருந்தது, இப்போ ஹுந்தர்மான் ஆயிடுச்சு. இந்த மானுன்றது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா காட்டிலேருந்து வரல. மான்சிங் அப்படின்ற ஒரு மேஜர் ஆஃபீஸர், கோர்க்கா ரெஜிமெண்ட் சேர்ந்தவர். அவர் தான் இந்த 1971 பங்களாதேஷ் வார் முடிஞ்ச பிறகு இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் வந்துட்டு நோமேன்ஸ் லைனில் இருந்ததால் அவர் வந்து இந்த வில்லேஜை ரீச் ஆகிட்டு அந்த மக்களோட பேசி, இந்தியாவில் நாங்கள் உங்களை வந்துட்டு சேர்த்துக்கிறோம், உங்களுக்கு தேவையான இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவர் தான் வாலண்டியர் பண்ணி அந்த மக்கள் எல்லாம் கான்ஃபிடென்ஸில் எடுத்து இதை வந்துட்டு இந்தியா பக்கம் சைன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அந்த ஒரு பண்ண அவருடைய மேஜர் ஒர்க்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த ஊர் பேர் ஹுந்தர்மோன் இருந்த அந்த ஊர் பேரை ஹுந்தர்மான்னு சொல்லி அந்த மான்சிங்கோடைய அந்த ஃபர்ஸ்ட் நேம் எடுத்து எம்பெட் பண்ணி இந்த ஊரை திருப்பி மாற்றிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஆஸ் வெல் ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரி விச் பேசிக்கலி டாக்ஸ் அபவுட் எப்படி அந்த மக்கள் வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படியெல்லாம் நல்லா அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எப்படி வார் வந்துட்டு அவங்கள எப்படி மாற்றிருச்சு, எந்த பக்கம் போகிறதே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இந்த பக்கமும் சொல்கிறாங்க நல்லா நாங்கள்லாம் பார்த்துக்குறோம் வாங்க, அந்த பக்கம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு வில்லேஜ் இந்த பக்கம் வந்துச்சு, ஒரு வில்லேஜ் அந்த பக்கம் போயிடுச்சு. நடுவில் மாட்டினது மக்கள், ஊர் ஒன்றாச்சு. அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு புறாவாக சொல்லுவாங்க, அந்த ஞாபகத்தில் விடுங்க, அதெல்லாம் இப்போ பேச வேண்டாம். நமக்கு தமிழே கொஞ்சம் விட்டு தான் வரும். பட் சம்ஹவ் மேனேஜ் பண்ணுறதுக்குங்க. ஸோ கார்கில் என்ற அந்த ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு மெமோரியல் மட்டும் ஞாபகம் இல்லை, 99 மட்டும் கிடையாது. இந்த ஊர் வந்துட்டு 1948 கான்ஃப்ளிக்டில் இருக்குது. அண்டு 4 போர்களை பார்த்தாச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் தாண்டி இப்போ கொஞ்சம் ஒரு பெட்டர் லைஃப்க்கு வந்திருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வார் மெமோரியில் பாருங்கள். அங்கே நம்ம எப்படி அந்த மலைகள் எல்லாம் வந்துட்டு நம்ம ரெக்கவர் பண்ணோம், ஃபைட் பண்ணி, அந்த தோலோலிங்கு, அந்த டைகர் ஹில், அப்புறம் 5184, அந்த மாதிரி ஒரு 4-5 மலைகளை எப்படி கவர் பண்ணோம், எப்படி வந்துட்டு பக்கத்து ஊர்க்காரர் வந்து நம்ம மெயின் ரோடை பிளாக் பண்ணி லடாக்கையும் காஷ்மீரையும் பிரித்து இந்த லடாக்கோட போர்ஷனை பிஓகேல சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க 99. அது முறியடிக்கப்பட்டது. இந்த லெட்டரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உருதுவில் இது இருக்குது. அது வந்து அதோடய ட்ரான்ஸ்லேஷன் இது. அதில் வந்துட்டு ஃபேமிலி பேசுகிறாங்க, எப்படி நான் மிஸ் பண்ணுறவங்கள, இவங்க இறந்துட்டாங்க, அவங்க இப்போ உயிரோடு இல்லை, இவங்க அவங்கள கல்யாணம் தலாக் பண்ணி
கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து சேர முடியல. அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸு. இந்த பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் இங்கே வந்துட்டு இந்த மியூசியமில் எடுத்து வச்சுருக்காங்க. கல்லுலேயே வந்துட்டு பிளேட்ஸு, கல்லில் செஞ்ச கரண்டி, அந்த மாதிரி அதில் செய்யப்பட்ட நிறைய விஷயங்கள். நிறைய போர் நடந்ததால் அந்த போரில் விடப்பட்ட நிறைய சாமான்களும் இங்கே இருக்குது. அந்த சாமான்கள் எல்லாத்தையும் வந்துட்டு உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ ஒரு மிக்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு பெஸ்ட் ஆஃப் ஃபீல் வேணும். இந்த பார்டர் டூரிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. அந்த டூரிசமுடைய கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நான் என்னுடைய இந்த பிரயாணத்தை மேற்கொண்டேன். எனக்கு இந்த எல்லா பார்டர்ஸும் பார்க்கணுன்ற ஒரு பெரிய விஷன் எனக்கு, என்னுடைய பர்சனல் விஷன். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த டெல்லிக்கு மூவ் ஆன உடனே ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ஜெய்சல்மர் போயிட்டு அங்கேருந்து இந்த லோங்கேவாலா 1971 வார் நடந்த அந்த போர் இடத்த பார்த்தோம். அங்கே அந்த டேங்கர்ஸ் எல்லாம் இன்னும் கூட இருக்குது. இன்னும் நீங்கள் அந்த பக்கம் போனாலும் லோங்கேவாலாவை மிஸ் பண்ணாதீங்க ராஜஸ்தானில். அப்படியே திரும்பி இப்படி பஞ்சாப் பக்கம் வந்தீங்கன்னா நமக்கு இங்கே பார்டர் இருக்குது தெரியும். பஞ்சாபுடைய பார்டர் ஏரியா, நம்ம அங்கே பரேட் நடக்குதுங்க. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இது இருக்குது. அங்கேயும் பஞ்சாபையும் கவர் பண்ணியாச்சு. மூன்றாவதாக நம்ம காஷ்மீர் பக்கம் வந்திருக்கோம். காஷ்மீர்லேயும் குரேஸ் வேலி பக்கமாக இருக்கிற அந்த பார்டர் சைடு வில்லேஜும் கவர் பண்ணிட்டோம். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்னா. அங்கே கெரன் வேலின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த தடவை டச் பண்ண முடியலை, கொஞ்சம் பர்மிஷன் வாங்கணும். அடுத்த தடவை கொஞ்சம் பெட்டர் பிளானிங்கோடு போகணும். அங்கே போனீங்கன்னா இந்த ரிவர்லேருந்து அந்த ரிவர் சிட்டிசன்ஸை பார்க்கவும் முடியும். நீங்கள் அங்கே பிரிஞ்ச ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்கள அங்கே வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. மீட்னா கையெல்லாம் சேர்க்க முடியாது. இந்த ரிவருக்கு இந்த பக்கம் நின்றுட்டு அவங்க பார்க்க முடியும், அந்த ரிவர்லேருந்து அங்கே போய் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் சுச்சுவேஷனில் வந்து அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. அது வந்துட்டு கேரன் வேலியில் இருக்குது. இது அடுத்த லடாக்கில் பார்த்திங்கன்னா துர்துக் வில்லேஜ்னு ஒன்று இருக்குது. அதுவும் எல்ஓசியில் இருக்குது. ஹுந்தர்மான்னு இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு அதே ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோலில் மல்டிபிள் ரூட்ஸு. ஸோ இந்த லடாக் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நிறைய ஊர் இருக்குது லடாக்கில். அடுத்த ட்ரிப்பில் அது கவர் பண்ணுவோம். அப்படியே டச் பண்ணிவிட்டு அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் போகணும். எல்லா சைனாவோட பார்டரை பார்க்கணும். அதுவும் அங்கே இருக்க ஊர் பற்றி பேசணும், அந்த ஊர் ஆளுங்களை பற்றி மீட் பண்ணணும். இந்த டூரிஸ்ட் வரும்போது, இந்த டூர் ப்ரோக்ராம் வரும்போது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் நீங்கள் அந்த இடத்துல பிஓகே பார்க்குறீங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல் பார்க்குறீங்க, அங்கே இருக்கிற கோஸ்ட் வில்லேஜ் பார்க்குறீங்க, அங்கே இருக்கிற மைக்ரேட்டட் வில்லேஜஸ் பார்க்குறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இம்பார்ட்டண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள், அந்த மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய டெப்த் ஆஃப் அந்த டீட்டெயிலிங் இருக்குது இல்லையா, அது பயங்கர டச்சிங்காக இருக்குது. அண்ட் அது வந்துட்டு ஒரு பயங்கர எமோஷ்னல் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிடுது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ பிரச்சனை எங்கே இருக்குது. நம்மெல்லாம் எவ்வளோ ஜாலியாக அங்கே வந்துட்டு டச் பண்ணால் ஃபேன் ஓடுது, டிவி வருது, இன்டர்நெட் வருது. அதுவும் ஜென்ரேட்டர் கொஞ்சம் நேரம் வரல, ஃபேன் ஆஃப் ஆச்சுன்னா அப்படி போட்டு செக்யூரிட்டியை திட்டிடுறோம், ஏன் லேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பவரே இல்லை. இன்னும் கூட பாதி மக்கள் இங்கே வந்துட்டு அந்த ஃபயர்வுட் வச்சு தான் வந்துட்டு வீட்டை ஓட்டின்னு இருக்காங்க. லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டு விறகு எடுத்துகிட்டு முதுகில் கட்டிட்டு வராங்க. லேடிஸுன்ட்டு இல்லை, ஜென்ஸும் பண்ணுறாங்க. அந்த ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் மேய்ச்சிட்டு அங்கே இருக்கிற விறகு, அந்த புல் எல்லாத்தையும் வெட்டி அவங்க முதுகு மேலே ஏற்றிக்கிட்டு குனிஞ்ச மாதிரியே மலையில் ஒரு 20-30 கிலோமீட்டர் நடந்து மேலே வராங்க, கீழே போகிறாங்க, அப்புறம் மேலே போடுறாங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் மூமெண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வாழ்க்கை. இவங்கெல்லாம் வந்துட்டு அங்கேருந்து மூவ் ஆகிட்டு வேறு ஊருக்கு வந்தாச்சுன்னா எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க பெட்டர் லைஃப் வாழ முடியுன்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அவங்களுடைய அந்த ரூட்ஸ், அவங்களுடைய அந்த ஒரு ஊருடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த படம் வந்துச்சு இல்லையா, இப்போது நம்ம எல்லாம் பார்த்தோம், இந்த இட்லி கடை படம் ஒன்று, தனுஷோடது. அதில் அவருடைய அப்பாவுடைய ஒரு இது இருக்குது இல்லையா, கேரக்டர்.
அதே மாதிரி தாங்க இங்கே இருக்கிற வில்லேஜர்ஸும். அவங்களோட பேசுகிறது பார்த்தீங்கன்னா இட்லி கடை படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட். அவங்க வந்துட்டு அந்த ஊரை விட்டு வரமாட்டாங்க. அவங்க ஊர் தான் அவங்களுடைய வாழ்க்கை. அந்த ஊரில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டமான வாழ்க்கையை அவங்க அனுசரித்து போக ரெடி. ஆனால் அந்த ஊரை விட்டு வரமாட்டாங்க. என்ன ஒரு ஸ்ட்ராங் கரேஜ் பாருங்கள். இந்த ஒரு மாதிரி ஒரு சின்ன சின்ன டீட்டெயில் தான் வந்துட்டு இந்த டூரை எங்களுக்கு சூப்பர் ஸ்பெஷல் ஆகிடுச்சு. சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் பேசும்போதும் அதுக்கு நான் ஜென்ரலாக வந்துட்டு நமக்கெல்லாம் கண்ணீர் அவ்வளோ சீக்கிரம்லாம் வராது வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் பேசும்போது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வேறு யாராவது இருந்தாங்கன்னா டபக்குன்னு அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டெப்த் இருக்குது. அவங்க சொல்லும்போது, அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது என்ன ஒரு கரேஜ் அவங்களுக்கு, என்ன ஒரு டைட் சிச்சுவேஷன். ஒரு பக்கம் அவங்களுடைய ரொட்டீன் லைஃபு, ஒரு பக்கம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஆக்குபேஷன் கிடையாது, அதனால் அவங்களுடைய வருமானம் ரொம்ப குறைவு. இன்னொரு பக்கம் நம்பிக்கை, இந்த கவர்மெண்ட்டு, அந்த மிலிட்ரி, அந்த மக்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்குறாங்க எல்லாரையும். அதனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியர் ஃபீலிங். என்னடா நம்மளை வந்து நம்ம ஊர்லேயே வந்துட்டு நமக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்மளை ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி. இன்னொரு பக்கம் இந்த பக்கத்து ஊருக்காரன் தேவையில்லாத அவன் வந்துட்டு சும்மா ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான். அங்கேருந்து வந்து ஏதாவது பிரச்சனை வருமா வராதா, இங்கே இருந்தால் நமக்கு வாழ்வு, நமக்கு லைஃப் எல்லாம் சேஃபாக, அந்த மாதிரி ஒரு பயம். இப்படியே ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேயும் அவங்களுக்கு மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சர்க்கிள் ஆஃப் கம்யூனிட்டி இருக்குது இல்லையா, சூப்பர் கம்யூனிட்டி. ஒவ்வொரு வீட்லேயும் 10 பேர், அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். சின்ன பசங்க எல்லாம் ஓடுறாங்க, மலை மேலே ஏறுறாங்க, இறங்குறாங்க, குதிக்கிறாங்க. வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுலேயே பயங்கர மோசமான வெதரும் இருக்குது, நல்ல வெதரும் இருக்குது. அது எல்லாத்தையும் அனுசரித்து வாழ்க்கையை அப்படியே ஓட்டுறாங்க. இந்த மலைவாழ் மக்களுடைய கதைன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மலையிலையும் போனீங்கன்னா ஒரு கதை இருக்கும். நமக்கு தெரிஞ்சது தான் சவுத்துலேயும் நிறைய இருக்குது. இப்போ நார்த்துக்கு வந்திருக்கோம், இங்கேயும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன். கண்டிப்பாக இந்த டூர் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா காஷ்மீர், லடாக் வாங்க. வந்துட்டு மேலோட பார்த்துட்டு போகாதீங்க. அங்கே இருக்கிற லோக்கல் டாக்ஸி, லோக்கல் கைட்ஸு, கடைங்க, அங்கே இருக்கிற வியாபார ஏரியாவில் போயிட்டு என்கொயரி பண்ணிங்கன்னா அந்த ஊரை பற்றி சொல்லுவாங்க. அந்த ஊரில் இருக்க ஸ்பெஷல் ஏரியா என்னென்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் வரும். கமர்ஷியல் டூர் இல்லாமல் இந்த தடவை நம்ம பண்ணது எல்லாமே வந்துட்டு நான் கமர்ஷியல் லொக்கேஷன்ஸு. அதாவது நார்மலான டூரிஸ்ட் போகாத இடம் என்னென்ன இருக்குது சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் கிளம்புனது. இந்த டூரில் இது வந்துட்டு ஒரே ஒரு ஊர் பற்றி தான். இந்த மாதிரி ஒரு 7-8 ஊர் கவர் பண்ணியிருக்கோம் இந்த 7 டேஸில். 800 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணோம் நாங்கள். ஸ்ரீநகர் இறங்கினதுலேருந்து பாதி தூரம் லடாக் வந்தோம். இங்கே இன்டர்நெட் இல்லை, ஏன்னா இங்கே ஒரு அந்த இதை ஸ்டேட்டோடு கேட்டு இங்கே போராட்டம் இருக்கிறதுனால இன்டர்நெட் இங்கே டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஒன்லி வாய்ஸ் கால் தான். ஸோ மேப்பு கூட வேலை செய்யாது. ஸோ கேட்டு தான் போகணும், ஐயா எந்த ஊருன்னு சொல்லி. நம்ம ஒரு 10-15 வருஷம் முன்னாடி போன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஆனால் இதில் எல்லாமே ஒரு சுவாரஸ்யம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஃபோனே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மலையில் ஏறிங்கன்னா ஃபோனே வேலை செய்யாது. கீழே வந்தீங்கன்னா ஃபோன் வேலை செய்யும், ஆனால் டேட்டா இருக்காது. ஹோட்டலில் ஸ்பெஷல் பர்மிஷனில் இன்டர்நெட் கிடைக்கும், ஒன்லி செலக்டட் ஹோட்டல்ஸ்க்கு. ஆனால் அதுலேயும் கண்டிஷன் இருக்குது. நீங்கள் எதுவும் போஸ்டெல்லாம் போடக்கூடாது. உங்களுடைய பர்சனல் லெவலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஐபியிலேருந்து ஏதாவது டிடெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேஃபாக யூஸ் பண்ணணுங்க. பட் ஊர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஊர். மக்களும் சரி, சாப்பாடும் சரி, சுவாசிக்கிற காற்றும் சரி, எல்லாமே சூப்பர். ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இன்புட். அந்த எப்படியெல்லாம் நீங்கள் வந்துட்டு காஷ்மீர் ட்ரிப்பை பெட்டர் ஆக்கலாம், லடாக் ட்ரிப்பை பெட்டர் ஆக்கலாம். பைக்லேயும் வரலாம், கார்லேயும் வரலாம், இல்லை டாக்ஸி எடுத்தும் வரலாம். லேயில் இறங்கி இந்த பக்கமும் நீங்கள் கார்கில் ரீச் ஆகலாம், இல்லை ஸ்ரீநகரில் இறங்கி அந்த பக்கத்துலேருந்து வரலாம். ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குது. லே லடாக் வந்தாச்சுன்னா கார்கில் அண்ட்
அந்த கோஸ்ட் வில்லேஜை மறக்காதீங்க. மறக்காமல் கோஸ்ட் வில்லேஜை பார்த்த பிறகு அந்த வில்லேஜ் மக்களையும் பார்த்து அவங்களோட கொஞ்சம் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேருந்து ஏதாவது ஒரு கிஃப்ட்ஸு வாங்கின்னு வந்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் அந்த பசங்கிட்ட கொடுங்க. ரொம்ப ஹாப்பியாக வாங்கிப்பாங்க. அவங்க அந்த பால்த்தி லாங்குவேஜில் தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு புரியாது, ஆனாலும் அவங்க சிரிப்பான அந்த முகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அந்த நம்பிக்கையோடு உங்களோட டூரை சிறப்பாக அமைச்சிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்னு, இதில் சில தவறுகள் இருக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சாச்சுன்னா சொல்லுங்கள், எடிட் பண்ணிடலாம் ஃப்யூச்சர் எடிட்ஸில். இது வந்துட்டு ஒரு மோர் ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஃப்ரம் த லோக்கல் பீப்புள் அண்ட் நிறைய பேரை பார்த்து பேசி வாங்கின இன்ஃபர்மேஷன். அதனால் இதை வந்துட்டு அதே மாதிரி நோக்கத்தோடு பாருங்கள். இதில் எந்த ஒரு பொலிட்டிக்கலோ எந்த ஒரு வெஸ்டர்ன் இன்புட்டும் கிடையாது. ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன், ஒரு நல்ல பிளேஸு, ஒரு நல்ல ஊர், ஒரு ஸ்ட்ராங்கான ஹிஸ்ட்ரி. 75 வருஷமாக எப்படி அந்த ஊரில் இருக்கிற இந்த இம்பேக்ட் இது எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இந்த 40 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணால் லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீலாகு. ஸ்லோவாக நிறைய விஷயங்கள் போடுவோம். நம்ம சென்னை ஆள் தான், அங்கேருந்து வந்து இங்கே டெல்லியில் வந்திருக்கிறதால டெல்லி ஒரு ரொம்ப நல்ல ஊர். இங்கே கரெக்டான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சும். ஸோ 4 ஸ்டேட் முடிச்சாச்சு, 5வது ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கோம். கூடி சீக்கிரம் தான் மற்ற விஷயங்கள் சொல்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அண்ணன், தம்பி என்ன சொல்லிக்கலாம். பேர் வந்து சையத் அஹமத் தம்பி.